கிராமத்து வீதியில பசியும் கவலையும் நிறைஞ்சிருந்தது. பண்டாரிலால் கண்டுபிடிச்சாரு உண்மையான தீர்வு. கெட்டது எதுவும் இல்ல. ஆரோக்கியத்துல அக்கறை காட்டினாரு. ராகியும் சாக்லேட்லயும் இணைச்சாரு சுவைய. எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாருடைய முகத்திலையும் சிரிப்பு. சாதாரண மனுஷன் உருவாக்கினதுதான் இந்த மாயா அற்புதம். இந்த நாள் பண்டாரிலால் வேலைக்கு போறதுல இருந்து ஆரம்பமாகுது. அவர் தன்னுடைய வீட்டுல காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம கிளம்பி போறாரு. போற வழியில அவருக்கு பசி எடுத்தது. அதனால அவர் சாப்பிடறதுக்காக ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சாப்பிடலான்னு முடிவு பண்ணாரு. அவர் அந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரமா இதை சாப்பிடலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் அவரு நேரத்துக்கு அவரோட வேலைக்கு போக முடியும். அட அண்ணே, ஒரு பிளேட் சமோசா கொடுங்களேன். சரிங்க அண்ணே, இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ சூடாக போட்டு எடுத்து தரேன். பண்டாரிலாலும் சரிங்கிற மாதிரி தலையை அசைச்சாரு. அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு பெஞ்சில் அவர் போய் உட்காரலான்னு அங்க போனாரு. அப்பதான் அவரோட பார்வை பெஞ்ச் மேல பட்டது. அவர் பார்க்கும்போது அந்த பெஞ்ச் சுத்தமாவே இல்ல. அதுல சட்னி எல்லாம் கொட்டி இருந்தது. அத நிறைய ஈக்களும் அங்க சுத்திக்கிட்டு இருந்தது. அப்ப அவரோட கவலை இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்பதான் அவர் கவனிச்சாரு, இந்த ஸ்டால் ஒரு திறந்த சாக்கடை பக்கத்திலேயே இந்த ஸ்டால் இருந்தது. இந்த இடம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அட அண்ணே, என்ன இது? இந்த டேபிள் சுத்தமாவே இல்லையே. கடைக்காரர் அவரை பார்த்தாரு. அட, சுத்தமாக இல்லைன்னா வேற இடத்துல உட்காந்துக்கோங்களேன் அண்ணே, எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்குறீங்க? அட ஆனால் இது சாப்பிட்ற இடம் இல்லை, நீங்கள் இதை சுத்தமாக வச்சுருக்கணும்ல. உங்களுக்கு தெரியும்ல இந்த ஈக்களால் எவ்வளோ வியாதிகள் பரவுதுன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறதுண்ணே, நீங்களே சொல்லுங்கள். நான் என்னோட கடையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் எப்படி பண்ண முடியும்? ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுத்தமாக இருக்கணும்ல. நீங்கள் வந்து இந்த ஈக்களை பாருங்கள், சாப்பிட்ற பொருட்கள் மேலேயே உட்காந்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட கடையை இந்த சாக்கடைக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க. அட அண்ணே, தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுக்கு என்கிட்ட நேரம் கிடையாது. நீங்கள் உங்களோட சமோசாவை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. பண்டாரிலால் எதிர்க்க வச்சிருந்த சமோசா பிளேட்டை பார்த்தாரு. கொஞ்சம் கூட சுத்தம் இல்லாம கவனம் இல்லாம உணவை பரிமாறுறத அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஃபீல் பண்ணாரு. இல்லை இல்லை அண்ணா, ரொம்ப நன்றி, என்னால் இங்கே சாப்பிட முடியாது. பண்டாரிலால் அங்க எதுவும் சாப்பிடாம அந்த ஸ்டாலை விட்டு போயிட்டாரு. அப்புறம் நகரத்தை நோக்கி நடந்துக்கிட்டே முன்னேறி போனாரு. காலங்காத்தால் எங்கேருந்து தான் வரானுங்கன்னு தெரியல. அட, என்னோட கடையை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? பண்டாரிலால் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. அவர் அவங்க கூட வாக்குவாதமும் இல்லை, சண்டை போடவும் விரும்பல. அவர் எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போனாரு. அவரு போனதும் இன்னும் சில பேர் அந்த ஸ்டால் கிட்ட வந்து ஒண்ணு கூடினாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிராமத்துல பிரிட்ஜு உடம்பு சரியில்லாம படுக்கையில படுத்திருந்தான். அவனுடைய அம்மா அவன் பக்கத்துல ரொம்ப பாசமா சில்லுன்னு நெத்தியில துணி வச்சாங்க, அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கட்டும்னு. கண்ணா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, வெளியில சாப்பாடு எதுவும் சாப்பிடாதன்னு. இப்ப பாரு, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்ன பண்ணுறதுமா, என்னோட வேலையே அப்படிதானே. சாப்பிட்றதுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கவனமாக இருக்கிறது? பிரிட்ஜு அம்மாவோட முகம் ரொம்ப சோகமா ஆயிடுச்சு. அவங்க கவலையோட அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றது கண்ணா? இந்த கிராமத்துல நாம போய் சாப்பிடுற மாதிரி எந்த கடையும் கொஞ்சம் கூட சுத்தமா இல்ல. அப்புறம் பெரிய கடையில சாப்பிடலான்னா அங்க விலை எல்லாம். ஆமாம்மா, இதை யோசிச்சு தான் எனக்கும் கவலையாக இருக்குது. பிரிட்ஜுவோட அம்மா ரொம்ப கவலையா தெரிஞ்சாங்க. அவங்களுடைய முகத்துல கவலை ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. பரவாயில்ல விடு கண்ணா, கொஞ்ச நாளைக்கு வீட்டுல ஓய்வெடு. நான் உனக்கு வீட்லயே ரொம்ப சுவையான ஆரோக்கியமானது ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். அதை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் குணமாயிடுவேன். சரிங்கம்மா, சரி, இப்போ நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பிரிட்ஜு படுத்து தூங்கிட்டான். அவன் மேல அவங்க அம்மா ரொம்ப பாசமா அந்த பெட்ஷீட்டை சரி பண்ணாங்க. அப்புறம் மெல்லமா எழுந்து சமையல் அறையை நோக்கி போயிட்டாங்க. பண்டாரிலால் நகரத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக் கடை அவருக்கு தெரிஞ்சது. அந்த இடம் ரொம்ப சுத்தமா தெரிஞ்சது. ஆனாலும் அவருக்கு முழுமையா சரியா தோணல. அவர் அந்த கடையில ஒரு சேர்ல போய் உட்கார்ந்தாரு. அப்புறம் சமோசா எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாரு. அண்ணே, ஒரு பிளேட் சமோசா கொடுங்களேன். கடைக்காரர் அவருக்கு ஒரு பிளேட் சமோசா எடுத்துட்டு வந்தாரு. அப்பதான் அங்க எதிர்க்க இருந்த ஒரு பையன் அந்த கடைக்கிட்ட வந்தான். கடைக்காரர் கிட்ட சாக்லேட் கேட்டான். அங்கிள், எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க. கடைக்காரரும் அந்த குழந்தை கையில சாக்லேட்டை கொடுத்தாரு. பண்டாரிலால் தன்னுடைய உணவை சாப்பிட ஆரம்பிச்சாரு. சமோசாவை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் எழுந்தாரு. அப்புறம் பில்லை கொடுக்கறதுக்காக முன்னாடி போனாரு. சரி சொல்லுங்கண்ணே, எவ்வளோ ஆச்சு? 60 ரூபாய் ஆச்சண்ணே. என்ன, 60 ரூபாவா? எதுக்குண்ணே இவ்வளோ காஸ்ட்லி?
அட என்னென்ன, நான் இங்கே சிட்டியில் கடையை வச்சு நடத்துகிறேன். பொருட்கள் வாங்கணும், பசங்களுக்கு சம்பளம், அப்புறம் நிறைய செலவெல்லாம் இருக்குண்ணே. இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த விலையில தான் சாப்பிட்றாங்க. அண்ணே, சமோசா மாதிரியான பொருட்களை எல்லா ஆளுங்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் இதை சமோசாவை இவ்வளோ விலைக்கெல்லாம் விற்கக்கூடாதுண்ணே. நீங்கள் பணத்தை கொடுங்க, என் வியாபாரத்தை நான் பார்த்துக்கிறேன். பண்டாரிலால் அந்த பில்லை கொடுத்துட்டு கடையை விட்டு வெளியில போயிட்டாரு. அவர் தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் போற வழியில அவர் ஒரு ஆளை கவனிச்சாரு. புல்கால சுத்தி வச்சிருந்த பன்னீரை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பண்டாரிலாலோட ஆர்வம் அதிகமாச்சு. அப்புறம் அவரு உடனே போய் அவர்கிட்ட கேட்டாரு, அட அண்ணே, நீங்கள் என்ன விற்றுக்கிட்டு இருக்கீங்க? இது பன்னீர் ஷவர்மான்னு சொல்லுவாங்க. அப்படியா? இதில் என்னென்னலாம் இருக்கும்? இதில் மசாலாதார் பன்னீர், அப்புறம் மைதா ரொட்டிக்குள்ள மயோனீஸ், அப்புறம் சட்னியோட சேர்த்து ரோல் பண்ணி கொடுப்பேன். மைதா ரொட்டி, அப்புறம் மசாலா, மயோனீஸ், அந்த சட்னி எல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்கள் தானா? ஆபத்தாக இருக்கலாம், ஆனால் இதில் மசாலா, பன்னீர், ரொட்டியெல்லாம் இருக்குல்ல, அது உடம்புக்கு ஏதாவது நல்லது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எண்ணெயும் பயன்படுத்துறது கிடையாது. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல வரல, ஆனால் குறைவான ஆபத்தை தான் ஏற்படுத்தும். பண்டாரிலால் ரொம்ப தெளிவா கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் ரொம்ப தெளிவா அதால ஈர்க்கப்பட்டாரு. அப்புறம் அவர் நினைச்சாரு, ஒரு வழியா அவரு எதை அவரு தேடிட்டு இருந்தாரோ அதை அவரு கண்டுபிடிச்சிட்டாரு. பண்டாரிலால் ரொம்ப சந்தோஷத்தோட கிராமத்துக்கு திரும்பி வந்தாரு. அவரோட முகத்துல சந்தோஷம், அப்புறம் அவரோட உதட்டுல சிரிப்பும் இருந்தது. அப்பதான் வர வழியில அவர் மாதவ பார்த்தாரு. அட என்னாச்சு பண்டாரி அண்ணா, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது லாட்ரி அடிச்சிருச்சா என்ன? அட அப்படியே நினச்சிக்கோ, லாட்ரி தான் அடிச்சிருக்கு. என்ன விஷயம்? எவ்வளோ அடிச்சிருக்கு? பணம் கிடையாது, புத்திசாலித்தனம். என்ன சொல்கிறீங்க அண்ணே? கிராமத்தில் எல்லா இடத்துலையும் மோசமான எண்ணெயில் செய்கிற சாப்பாடு, அப்புறம் அழுக்கான இடம், பழைய பொருட்கள் எடுத்து சமைச்சு அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் நிறுத்த போகிறேன். ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்ப சுத்தமான சாப்பாடை நான் எல்லாருக்கும் வியாபாரம் பண்ண போகிறேன். என்ன நிஜமாவா? ஆனால் நீங்கள் என்ன விற்க போகிறீங்க? சமோசாவா, கச்சோரியா, ஜிலேபியா, இல்லை வேற ஏதாவதா? ஷவர்மா. என்ன ஷவர்மாவா? அப்படின்னா என்னது என்ன? ஒரு ரொட்டிக்கு உள்ள நமக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை வச்சு மக்களுக்கு நாம் அதை விற்கலாம். அதைத்தான் ஷவர்மான்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆனால் நீங்கள் இதை எப்படி பண்ணுவீங்க? நீயும் பார்த்துக்கிட்டே இரு. மாதவ் தலையை அசைச்சாரு. அப்புறம் அங்கிருந்து கிளம்பினாரு. பண்டாரிலாலும் கொஞ்ச நேரத்துல அவரோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. மறுநாள் பண்டாரிலால் தன்னுடைய ஷவர்மா கடையை அலங்கரிச்சாரு. பாத்திரம், கடை, அப்புறம் பக்கத்துல இருந்த எல்லா பொருளும் ரொம்ப சுத்தமாவும் ரொம்ப நல்லாவும் வச்சிருந்தாரு. அந்த பக்கமா போறவங்க வரவங்க அத ரொம்பவும் ஆர்வத்தோட பார்த்தாங்க. அப்பதான் பிரிட்ஜு வந்து அங்க கேட்டான், எப்படி இருக்கீங்க சித்தப்பா? நான் நல்லா இருக்கேன், நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. அது சரி, நீங்கள் என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க? கண்ணா, இதை ஷவர்மான்னு சொல்கிறாங்க. இது ஒரு சுவையான உணவு. இதில் நான் ரொட்டிக்குள்ள காய்கறிகளை வச்சு கொடுக்குறேன். ஒரு சில பொருட்கள் சேர்க்கறதுனால இது ஒரு நல்ல உணவாக மாறிடுது. ஷவர்மானா என்னன்னு எனக்கும் தெரியும் சித்தப்பா. ஆனால் இதில் மைதா ரொட்டி தானே இருக்கும். அது ஒன்றும் ஆபத்தானது கிடையாதா? இல்லைப்பா, என்னோட கடையில் இந்த பொருட்களில் நான் ரொம்பவே கவனமாக இருக்கேன். ஆரோக்கியத்துக்கு ஆபத்து கொடுக்குற மாதிரியான எந்த ஒரு பொருட்களையும் நான் பயன்படுத்துறதில்ல. நான் இதில் ராகி ரொட்டியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால இது ஆரோக்கியமானதாக இருக்கும். சரி சித்தப்பா, எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க. பண்டாரிலால் தன்னுடைய வேலைய உடனே ஆரம்பிச்சாரு. அவரு மசாலா நிறைஞ்ச பன்னீரை வெட்டினாரு. அதுல கொஞ்சம் காய்கறிகளை போட்டாரு. அது எல்லாத்தையும் ராகி ரோட்டில சுத்தினாரு. அத பிரிட்ஜு கிட்ட கொடுத்தாரு. பிரிட்ஜு ஒரே ஒரு வாய் சாப்பிட்டான். உடனே அவனுக்கு இருமல் வர ஆரம்பிச்சிடுச்சு. அட என்னப்பா, என்ன ஆச்சு? சித்தப்பா, இதில் மசாலா ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம கிராமத்து ஆளுங்களுக்கு இவ்வளோ மசாலாவை சாப்பிட்றது யாருக்கும் பழக்கம் இல்லை. சின்ன பசங்களும் இதை சாப்பிடவே முடியாது. பண்டாரிலால் அதை ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. சரி கண்ணா, நான் இந்த விஷயத்த சரி பண்ணிடுறேன். ராத்திரி ஆயிடுச்சு. கிராமம் முழுக்க ரொம்ப அமைதியா இருந்தது. அப்புறம் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனா பண்டாரிலால் மட்டும் தனியா முழிச்சுட்டு இருந்தாரு. அவரோட வீட்ல லைட்டு இன்னமும் எரிஞ்சிட்டு இருக்கு. பண்டாரிலால் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது அவருடைய ஷவர்மாவை எப்படி நல்ல முறையில செய்யறதுன்னு யோசிச்சாரு. அவருக்கு ஏதோ ஒரு குழப்பமாவே இருந்தது. அவருக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கவே இல்லை. அப்பதான் அவரோட மூளையில திடீர்னு ஏதோ விஷயம் தோணுச்சு. அவருக்கு ஞாபகம் வந்தது, குழந்தைங்க சாக்லேட் எதிர்பார்க்கறது. ஒரே நொடியில பண்டாரிலாலோட மைண்ட்ல ஒரு மாஸ்டர் பிளான் உருவாயிடுச்சு.
நான் ஏன் ஷவர்மால சாக்லேட் கேக் சேர்க்கக்கூடாது? அதனால அது எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும், அது ஆரோக்கியத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. பண்டாரிலால் ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எழுத ஆரம்பிச்சாரு. இதே யோசனையில அந்த ராத்திரியும் முடிஞ்சது. அவருடைய பிளானுக்கு ஒரு கடைசி ரூபத்தை கொடுத்துட்டாரு. காலையில பண்டாரிலால் மாதவோட கோகோ ஃபார்முக்கு போனாரு. அவரு கோகோ மரங்களை பார்த்தபடி அந்த ஃபார்மை ஆர்வத்தோட சுத்தி வந்தாரு. அப்பதான் மாதவ் வந்தாரு. அவரை பார்த்துட்டாரு. அட அண்ணே, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் உங்ககிட்ட இந்த கோகோவை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். அப்படிங்களா அண்ணே? கேளுங்க, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? இதிலிருந்து சாக்லேட்டை எப்படி செய்கிறாங்க? என்ன, இந்த விஷயந்தானா? வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பண்டாரிலாலும் மாதவும் ஃபார்ம்ல ஒரு கோகோ மரத்துக்கு அடியில போய் உக்காந்தாங்க. மாதவ் எப்படி செய்யறதுங்கிற விஷயத்த சொன்னாரு. பண்டாரிலால் அதை ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருந்தாரு. முதல்ல இந்த பழங்கள்ல இருந்து கோகோ பீன்ஸை தனியாக எடுக்கணும். அப்புறம் இதை பல வாரங்களுக்கு அந்த மர இலைகளுக்கு கீழே வைக்கணும். அதுவும் தண்ணியில் நனையாமல் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த விதைகளை வெயிலில் காய வைக்கணும். அதுக்கப்புறமா அதை சின்ன துண்டுகளாக நறுக்கி பயன்படுத்தணும். இது அப்போவே சுவையாக இருக்குமா? இல்லை, கோகோ விதைகள் ரொம்பவே கசப்பாக இருக்கும். இதை சாப்பிட்ற அளவுக்கு சுவையாக மாற்றுறதுக்கு இதில் நாம் சர்க்கரையை கலக்கணும். ஆனால் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பொருட்கள் இன்னும் இருக்குது, ஆபத்து ஏற்படுத்தாமல் சுவையை கொடுக்கும். அதனால எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அதாவது பேரிச்சம்பழம். பண்டாரிலால் சரின்னு தலையை அசைச்சாரு. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டாரு. அன்னைக்கே பண்டாரிலால் வெவ்வேறு ஃபார்முக்கு போனாரு. பேரிச்சம்பழம் தோப்பு, ராகி விளையிற இடம், பாலை வாங்குற ஷெட்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போனாரு. அவரு விவசாயிங்க கிட்ட பேசினாரு. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை கவனமா நோட் பண்ணாரு. அவரு எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய சாக்லேட் கேக் ஷவர்மா ஐடியாவை உண்மையாக்கணும்னு நினைச்சாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ராத்திரி பண்டாரிலால் கிட்ட தன்னோட ஐடியாவை உண்மையாக்குறதுக்கு எல்லா பொருட்களும் வந்துருச்சு. அவர் முதல்ல ராகி மாவை கையில எடுத்தாரு. அப்புறம் அதை உலர விட்டாரு. அப்புறம் ஒரு பாத்திரத்துல கோகோ பவுடர், ஓட்ஸ் மாவு, தயிர், பேரிச்சம்பழம் சிரப், அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்தாரு. இந்த கலவைய அவர் வீட்டில் வச்சிருக்கிற அவன்ல வச்சாரு. அது கொஞ்சம் பாரம்பரிய தந்தூர் மாதிரி இருந்தது. அப்புறம் அதை பேக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் கவுண்டர்ல அவர் ஒரு ரொட்டியை திரட்டினாரு. அப்புறம் அதை தவால போட்டாரு. ரொட்டியில சூடான காத்து பட்டதும் அது உப்ப ஆரம்பிச்சது. அதுக்குள்ள கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. அவரு சூடான ரொட்டியை கவுண்டர்ல வச்சாரு. அது மேல வெல்லம் அப்புறம் பேரிச்சம்பழம் சிரப்பை தடவினாரு. அப்புறம் அதுல பேக் பண்ண கேக்க சின்ன சின்ன துண்டுகளா போட்டாரு. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸையும் டாப்பிங்காக அதில் போட்டாரு. ரொம்ப கவனமா அந்த ரொட்டிய ஷவர்மா மாதிரி ரோலா சுத்தினாரு. அப்புறம் ஒரு பெரிய துண்டு எடுத்து சாப்பிட்டாரு. உடனே அவருக்கு ராகியோட ஆரோக்கியமான ரொட்டிக்குள்ள இனிப்பும் ட்ரை ஃப்ரூட்டோட சுவையும் அற்புதமா இருந்தது. அவர் ரொம்ப சந்தோஷத்தோட மீதி இருக்கிறதையும் சாப்பிட்டு முடிச்சாரு. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே முடிஞ்சது. மறுநாள் காலையில பண்டாரிலால் தன்னுடைய வண்டி கடையை வீட்டுல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்தாரு. பக்கத்துல இருக்கிற தெருவில் நிக்க வச்சாரு. அவரு முதல்ல அந்த இடம் முழுசையும் தொடப்பம் போட்டு பெருக்கி சுத்தம் பண்ணாரு. எல்லா குப்பைகளையும் எடுத்தாரு. அப்புறம் கொஞ்ச தூரத்துல ஒரு குப்பை தொட்டியை வச்சாரு. அவரு ஒரு போர்டும் போட்டு வச்சாரு. அதுல மக்கள் கிட்ட குப்பைகளை போட சொல்லியிருந்தாரு. அவரு தன்னுடைய ஸ்டாலை சுத்தம் பண்ணினாரு. எல்லாம் பளபளன்னு சுத்தமா நல்லா இருக்கிறது தெரிஞ்சது. அவரு 4 கேக்க ஒண்ணுக்கு மேல ஒன்ன வச்சு வண்டியில இருக்கிற அந்த கம்பியில அலங்கரிச்சாரு. அப்புறம் அடுப்புல அவர் பேனை வச்சாரு. அப்புறம் சிறப்புகள், பாத்திரங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அங்க மக்கள் ஒண்ணு கூடினாங்க. ரொம்ப ஆர்வத்தோட பண்டாரிலால் கிட்ட கேள்விகளை கேட்டாங்க. அட பண்டாரி அண்ணன், என்னது இது? இதுதான் என்னோட புது கண்டுபிடிப்பு, சாக்லேட் கேக் ஷவர்மா. குறைஞ்ச விலையில நல்ல சுவையான சுத்தமான சாப்பாடு. என்ன நிஜமாவா? கண்டிப்பா. சரி சித்தப்பா, இது எவ்வளோன்னு சொல்லுங்க. சின்ன பசங்களுக்கு 15, பெரியவங்களுக்கு 20. ஆனால் நீங்கள் இதை விற்கிறதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்குதா? நான் இந்த வியாபாரத்தை லாபத்துக்காகலாம் ஒன்றும் பண்ணலை, மாற்றத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது தெரியும். நான் பண்ணுறதை பார்த்து கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கள மாற்றிக்குவாங்க. எல்லாரும் சரின்னு தலையை அசைச்சாங்க. பண்டாரிலால் தன்னுடைய சாக்லேட் கேக் ஷவர்மாவை எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாரு. குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க
எல்லாரும் முதல் வாய் சாப்பிட்டதுமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. அவங்க முகத்துல சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சது. அப்புறம் இது போல ஒரு சாதாரண கிராமத்து ஆளு பண்டாரிலால் அப்படி ஒரு சாக்லேட் கேக் ஷவர்மா செய்யறதுல வெற்றி அடைஞ்சாரு. அதை யாரும் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. அது ரொம்ப புதுமையானதாவும் நல்லதாவும் இருந்தது. இத மக்கள் என்னைக்கும் மறந்ததில்ல. இந்த கதை இந்த இடத்துல முடிஞ்சது.